நண்பர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்திலே விநாயகப் பெருமானை சீண்டினால் என்ன ஆகுமோ, உஜ்ஜைன் நகரத்திலே சிவபெருமானை சீண்டினால் என்ன ஆகுமோ, மேற்கு வங்க மாநிலத்திலே காளிதேவியை சீண்டினால் என்ன ஆகுமோ, அதுதான் தமிழகத்திலே முருகப்பெருமானை அனாவசியமாக சீண்டினால் ஆகும். அதுதான் ஆகிக் கொண்டிருக்கின்றது. திருப்பரங்குன்றத்திலே தீபத்தூணிலே கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்ற விஷயத்திலே தமிழக திமுக அரசாங்கம் மிகவும் பிடிவாதமாகவும் அகங்காரமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போக்கு மக்களின் மனத்திலே அதிருப்தியை மிகவும் தோற்றுவித்திருக்கின்றது. மக்களின் இடையே அந்த விஷயம் ஒரு பேசு பொருளாக ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் பொதுமக்களிடையே இவ்வளவு தூரம் பேசு பொருள் ஆகிவிடும் என்று திமுக எதிர்பார்த்ததா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அது எதிர்பார்த்ததோ இல்லையோ, அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களினிடையே இந்த விவகாரம் பூதாகாரமாக பெருகி ஒரு பெரிய பேசுபொருளாக ஆகிவிட்டது. இந்த விஷயத்திலே திமுக அரசாங்கம் சற்றும் எதிர்பார்த்திராத வகையிலே சில கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கூட இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். அச்சு ஊடக பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்கள் அளித்த பேட்டியின் பொழுது சில இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திமுக அரசாங்கம் இந்த விஷயத்திலே அனாவசியமாக தலையிட்டிருக்கின்றது, இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்தி இருக்கின்றது, எங்களுக்கு அதாவது சிறுபான்மையினருக்கு திருப்பரங்குன்ற தீபத்தூணிலே கார்த்திகை தீபம் ஏற்றுவதிலே எந்த ஆட்சேபனையும் மறுதளிப்பும் இல்லை என்ற போதிலும், இந்த விஷயம் எந்த விதத்திலும் சர்ச்சைக்கு உரியதாக இல்லை என்ற போதிலும், நீதிமன்றமே தீபத்தூணிலே விளக்கு ஏற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பு அளித்திருந்த போதிலும் திமுக அதை வேண்டுமென்றே தட்டி கழித்திருக்கின்றது, அலட்சியப்படுத்தியிருக்கின்றது. இது மிகவும் கண்டிக்க தகுந்த போக்கு என்று குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். நீதிமன்றங்களும் சும்மா இல்லை, வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தடையாக இருக்கின்றது. அதாவது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றினால் பெரிய அளவிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்கின்ற பூதத்தை காட்டி திமுக அரசாங்கம் தப்பித்து கொள்ள பார்க்கின்றது. ஆனால் இந்த விஷயத்திலே, அதாவது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காட்டி அதை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று நீதிமன்றம் உறுதியான கருத்தையும் தெரிவித்துவிட்டது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டிலே மிக மிக விரும்பத்தகாத ஒரு நிகழ்வும் நடந்துவிட்டது. தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படாததால், நீதிமன்ற உத்தரவையும் மீறி அப்படி ஏற்றப்படாததால் ஒருவர் மிகவும் மனம் நொந்து போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி மிகவும் வருந்தி தீக்குளித்து விட்டார், தற்கொலை செய்து கொண்டு விட்டார். மதுரையிலே 40 வயதே ஆன பூர்ணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்து விட்டார். அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார். அதை தவிர ஒரு மினி ஆட்டோவுக்கு சொந்தக்காரராகவும் இருந்தார். அவருடைய மனைவியையும் 2 குழந்தைகளையும் பரிதவிக்க விட்டுவிட்டு அவர் இறந்து போய்விட்டார், தற்கொலை செய்து கொண்டு விட்டார். திமுக அரசாங்கம் நீதிமன்ற உத்தரவையும் மீறி தீபத்தூணிலே கார்த்திகை தீபம் ஏற்றாததனால்தான் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டு விட்டார். ஆனால் காரணம் என்னவாக இருந்தாலும் அவர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டது ஒரு மிக மிக தவறான செயலாகும். தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்வது என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக ஆகாது. அவர் எடுத்த முடிவையும் அதை அவர் செயல்படுத்தியதையும் யாராலும் ஆதரிக்க முடியாது. எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத தவறான செயல் அது. அப்படி அவர் செய்ததற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமாக போராடியிருக்கலாம். பாஜகவுடனும் இந்து முன்னணியுடனும் கைகோர்த்து அவர்கள் நடத்துகின்ற போராட்டங்களிலே எல்லாம் பங்கு பெற்று சில சமயம் தானே முன்னின்று சிறிய அளவிலே சில போராட்டங்களை நடத்தி பொதுமக்களின் எதிர்ப்பை அவர் அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கலாம். திமுக அரசாங்கத்தினால் இந்துக்களின் மனம் எவ்வளவு தூரம் புண்பட்டு போய் கிடக்கின்றது என்பதையும், திமுக ஆட்சியிலே தொடர்ந்தால் இந்துக்களுக்கு இங்கே இடமே இல்லாமல் போய்விடும், இந்துக்களின் பழக்க வழக்கங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் எந்த விதமான இடமும் இல்லாமல் போய்விடும் என்பதையும் அவர் பொதுமக்களிடையே வலியுறுத்தி திமுகவுக்கு ஒருபோதும் வாக்கு அளிக்காமல் இருக்குமாறு செய்வதற்கு முயற்சி செய்திருக்கலாம். இவ்வாறாக
ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளும் போராட்டங்களும் நிறைய இருக்கும் பொழுது தற்கொலை என்கின்ற ஒரு தவறான முடிவுக்கு அவர் வந்தது மிக மிக தவறான ஒன்றுதான். ஆனால் இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். அவர் எடுத்த முடிவுதான் தவறே தவிர அவருடைய உணர்வுகளே தவறு என்று சொல்லிவிட முடியாது. அவருடைய உணர்வுகள் நியாயமானவைதான். அதனால்தான் அப்படிப்பட்ட ஓர் உணர்வுக்கு மதிப்பளித்து சிறுபான்மையினரும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கூட குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்துக்கு, பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்துக்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாஜகவினரும் இந்து முன்னணியினரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நியாயமான போராட்டம்தான். ஏனென்றால் அரசாங்கத்தின் அலட்சியத்தினால் என்று கூட சொல்லிவிட முடியாது, அகங்காரத்தினாலும் திமிரினாலும் நடந்த நிகழ்வு இது. எங்களை யார் கேள்வி கேட்பது என்கின்ற எதேச்சதிகார மனப்பான்மையோடு திமுக செயல்பட்டதால் வந்த தீவினை இது. எனவே இதற்கு திமுக பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். பூர்ணச்சந்திரன் அவர்களின் குடும்பத்திற்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும். அப்படி வழங்கப்பட வேண்டும் என்று போராடுபவர்களின் போராட்டத்தை நான் ஆதரிக்கின்றேன். பொதுமக்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமையும் இருக்கின்றது. திமுகவை அடியோடு ஆட்சியிலே இருந்து அப்புறப்படுத்தி விடுவதுதான் அது. அடியோடு என்பது முக்கியம். அதாவது 2026ஆம் ஆண்டு திமுகவை தோற்கடிப்பது மட்டுமே அல்ல, அதன் பிறகு அந்த கட்சி தலை தூக்கவே முடியக்கூடாது. அப்படி மக்கள் விழிப்பு உணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். இனி ஒருபொழுதும் திமுகவை ஆதரிக்கக்கூடாது. அப்படி செய்தால்தான் இந்த திமுக போன்ற தீய சக்திகளான அரசியல் கட்சிகளுக்கு சரியான படிப்பினை கிடைக்கும். அந்த படிப்பினை மற்ற கட்சிகளுக்கும் கிடைக்கும். பேராசிரியர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டதைப் போல, திமுக என்பது ஆட்சியிலே இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அரசியலிலேயே இருக்கக்கூடாது என்கின்ற உறுதிமொழியை மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனாவசியமாக இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்துகின்ற வகையிலே திமுக நடந்து கொள்கின்றது என்பது மட்டுமே இதற்கு காரணம் இல்லை. மற்ற விஷயங்களிலே கூட அது ஒரு தீய சக்தி தான். அந்த கட்சி ஒரு பெரிய தீய சக்தி தான். ஊழல், லஞ்ச லாவண்யம், அவதூறு, பொய் பிரச்சாரம், மக்களை முட்டாள்களாக்குவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பது, வளர்ச்சியின்மை, அதை மறைப்பதற்கு பொதுமக்களுக்கு ஏதாவது இலவசங்களை வழங்கி அவர்களின் வாயை அடைப்பது, ஒரு கட்சியையே ஒரு குடும்பத்தின் சொத்தாக ஆக்கி வைத்திருப்பது, அப்படிப்பட்ட ஜனநாயக விரோதமான செயல்பாடு என்று இவ்வாறாக எந்த கோணத்திலே இருந்து பார்த்தாலும் வேரோடும் வேரடி மண்ணோடும் முழுவதுமாக அகற்றப்பட வேண்டிய ஓர் இயக்கம் அது. இந்த விஷயத்திலே பொதுமக்கள் சிறிது சிறிதாக விழிப்பு உணர்வு பெற்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவனிக்கின்றேன். ஆனால் அது போதுமான அளவிலே இருக்குமா என்று தெரியவில்லை. அது ஒரு பேரலையாக, சுனாமி அலையாக மாற வேண்டும். திமுக அடியோடு அழிக்கப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே தமிழ்நாட்டுக்கு உண்மையான விடியல் பிறக்கும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.